ஹாய் விவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சண்டே நல்லா போச்சா உங்களுக்கு? இன்னைக்கெல்லாம் என்ன சமையல் பண்ணீங்க? என்ன நான் இப்போ தான் கடையிலேருந்து வந்தேங்க. வந்துட்டு சாப்பிடலாம். மணி 8க்கு மேலே ஆயிடுச்சா? வீட்டுக்கு வந்தேன். வந்து இனிமேல் சாப்பிட்டு நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு கிரிக்கெட் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி. டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கிரிக்கெட் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிடலாம் அப்படின்ட்டு இப்போ கடையிலேருந்து வந்தேன். வீட்டில் ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க. சண்டே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அனைவருக்கும். இல்ல இல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது கன்னட பேசு, அதாவது கன்னடம்னா எனக்கு தமிழ் வரல. மைசூர் கன்னடம் இல்ல, இது வந்து இந்த லைன் கன்னடம் வச்சுக்கோங்களேன். நெசவு தொழிலாளி அட்வான்ஸ் ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மக்களே எல்லாரும் நாளைக்கு வந்து எல்லாம் நல்லா கோயிலுக்கு நாளைக்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நாங்களும் கோயிலுக்கு போவோம். நாளைக்கு பண்ணாரி கோயில்ல மறு பூஜை ஒண்ணு கரெக்டா வந்திருக்கு. நல்ல விசேஷமா இருக்குங்க. நாளைக்கு இன்னைக்கு என்ன பண்ணாரியில் கறி விருந்துன்னு சொன்னாங்க. எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. போட்டாங்க ஏகப்பட்ட கூட்டம் சொன்னாங்க. சேர்ந்து போட்டாங்கன்னு சொன்னாங்க. நாங்க போல வீட்லயே நான் மறுபூஜைக்கு போவோம். என் பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் இருக்கிறதுனால லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் எக்ஸாம், அதனால் நாங்கள் போகல. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் டயர்ட் ஆயிடுவா, எக்ஸாமுக்கு போக முடியாது. அப்புறம் ஏன்னா 10வது ஃபஸ்ட்டு பூஜைக்கு நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு பூஜைக்கு போயிட்டு நைட்டெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணிவிட்டு சாமி நல்லா திருப்தியாக கும்பிட்டோம். 10 நிமிஷம். ஃபஸ்ட் வீடியோவில் என் பொண்ணு ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுறான்ட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் எக்ஸாம் எழுதுறா. அப்புறம் ரிசல்ட் எப்போ வருது? 2 மாதம் ஆகுதா 1.5 மாதம் ஆகுதான்னு தெரியல. இன்னும் அப்படின்னா ஹாலிடே தான். இன்னும் உங்களுக்கு வீடியோ லைவ் இன்னும் லைவ் வருங்க. பல நாட்களில் வந்து உங்களுக்கு லைவ் கடையில் உட்காந்து லைவ் போடுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், சேரி விற்கிறோம். பார்க்கு, டேமு, கொஞ்சம் வெளியே தோட்டம் அந்த மாதிரி போய் நாங்கள் உங்களுக்கு எடுத்து போடலாம். ஏன்னா வீட்லேயே இருக்கிறோமா, வீட்டிலேயே எடுத்து நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம். லைவ் போடுவோம். போகிறது எங்களுக்கு டைம் இல்லை. வீட்டில் வேலை, அவங்க கடைக்கு போயிடுறாங்க. நான் ஒருத்தி தான் வீட்டில் வர வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பேன். அவங்க டெய்லி கடைக்கு டைமுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் இப்போ பாப்பாவுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா 2 மாதம் எங்களுக்கு ஹாலிடே தான். அப்பப்போ நாங்கள் வெளியே போய் உங்களுக்கு விழா அப்டேட்டாக கொடுக்குறோம். கடையில் வந்து என்ன வியாபாரம் பண்ணுறோம், என்ன ஷேர் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த லைவும் போடுவோம். வர நாட்கள் வந்து பாருங்க லைவ் வந்து போடுவோம். லைவ் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்டேட் முன்னாடி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இத்தனை டேட்டு இத்தனை லைவ் போடுறோம். நீங்கள் பாருங்கள். நாங்கள் சேரீ செப்பல் விற்கிறோம். அப்புறம் அந்த கடையில் வந்து கடை பிஸ்னஸ் வந்து நாங்கள் காட்ட மாட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மறைவாக தான் பண்ணுவோன்னு. ஆனால் கடை முன்னாடி காட்டுவோம். உள்ளெல்லாம் சரக்கு அது இதெல்லாம் நாங்கள் இப்பொழுதைக்கு காட்ட மாட்டோம். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிடலாமல்ல. ஏன்னா எல்லாமே வெளிப்படையாக காமிக்க முடியாதல்ல. ஒரு தொழிலுனா கொஞ்சம் மறைமுகமாக தான் எதாவது. கொஞ்சம் ஆன்லைன் வியாபாரம் பண்ணோம். ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆன்லைனில் வியாபாரம் கொஞ்சம் 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 ஏமாற்றம் ஆச்சு. சரி அது வேண்டாம், அது விடுங்க. வேண்டாம், சகஜியம். அதாவது ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றம் ஆகணும். ஒரு 20,000 பக்கம் நஷ்டமாச்சு. சரி அதை விடுங்க, வர நாட்களில் பார்த்துக்கலாம். ஏன்னா அடி ஒரு தடவை தான் வீலுக்கு, அப்புறம் நாங்கள் அடுத்த தடவை நாங்கள் உஷாராகுவோம்ல. பல நாட்களில் பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட். இனிய தமிழ் புத்தாண்டு அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள். பாய்.